ஸோ வெல்கம் டு ஜெய் ட்ராவலிங். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3825 அடி ஹைட்டில் இருக்கிற கொண்டரங்கி மலை, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாதைகள்லாம் ரொம்ப கடுமையானதாக உள்ளது. ஸோ நீங்கள் திடீர்னு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா வாக்கிங்கு ரன்னிங்காக தினம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது. எங்களை மாதிரி ஆஃபீஸு, வீடு, வீடியோ எடிட்டிங்ன்ட்டு திடீர்னு நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரெக்கிங் ஏறும்போது இப்படி தாங்க மூச்சு வாங்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் மலைகளில் ட்ரெக்கிங் போகிறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி கஷ்டமான பிளேஸஸ் ஒரு சில பிளேஸ் இருக்குது. அந்த கஷ்டமான பிளேஸில் இந்த பிளேஸ் ஒன்று என்ன அப்படின்னா அதுதான் இந்த கொண்டரங்கி மலை. ஏன் நான் அதை கஷ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து உயரத்தில் பார்த்தீங்கன்னா 3825 அடி உயரத்தில் இருக்கும். நம்ம ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி ஒரு 90 டிகிரி ஷேப்பில் தான் நம்ம வந்து ஏறவும் இறங்கவும் செய்கிறோம். அது இந்த கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். உண்மையிலே கால் ஸ்லிப்பாகி தப்பான இடத்துல வச்சிட்டா கூட மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் அந்த ஷாட் வரும் பார்த்தீங்களா, கீழே டம் 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 விழுகிற மாதிரி, அதே மாதிரி போய் நம்ம கீழே விழுக வேண்டியதான். ஸோ அதுக்காண்டி நான் பயப்படுற மாதிரி நான் எதுவும் சொல்லலை. ஸோ ஒரு சின்ன வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, எனக்கு ஸ்பீட் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இந்த கொண்டரங்கி மலைக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒட்டஞ்சத்திரம் வந்துடுங்க. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து நீங்கள் கொண்டரங்கி மலை மேப் போட்டாலே உங்களை ஸ்பாட் வரைக்குமே கொண்டு போயிடும். நீங்கள் பைக்கில் வந்தாலும் சரி காரில் வந்தாலும் சரி கீழே பார்க்கிங் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் வரீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் வந்துடுங்க. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கீரனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்கும். கீரனூரா அது ஏதோ சம்திங், அது மட்டும் எனக்கு சரியாக தெரில. அதை கேட்டிங்கனாலும் நீங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொண்டரங்கி போகணுன்னாலும் அங்கே பஸ் ஏறிங்கன்னா கோயில் அடிவாரத்துக்கு உங்களுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் நைட்டு வந்தீங்க அப்படின்னா தங்குறதுக்கு வந்து அங்கே ரூமில் மண்டபம், டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வரணும், ஒரு 10 பேர் 4 பேர் 5 பேர் வரீங்கன்னா அங்கே மண்டபத்துக்காரவங்க நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு சொன்னால் அவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இல்லை ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணி வச்சுருவாங்க மண்டபத்தை. ஸோ நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். ஏர்லி மார்னிங் நல்லா குளிச்சுட்டு சிவனை பார்க்க. அதாவது இந்த இடத்துக்கு எந்த டயத்தில் வரணும் அப்படின்றது முக்கியமாக பார்ப்போம். எந்த டயத்தில், அதாவது மார்னிங் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து நைட்டே தங்குற மாதிரி வந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு ஏற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு குட் சன்ரைஸை பார்த்துட்டு ஒரு 10 o'clock கீழே இறங்கி வந்துடலாம். அதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 3:30க்கு போல் ஏற ஆரம்பிச்சு ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் கீழே அதை வந்துடலாம். இந்த இடப்பட்ட டைம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த இடப்பட்ட டயத்தில் வந்து மேலே ஏறி போகும்போது வெயில் நிறையா வரனால உங்களுக்கு ஏறும் போதே ரொம்ப டயர்டாயிரும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ என்னன்னா இப்போ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த கொண்டரங்கி மலைகளை ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராமில் இருக்குது, யூடியூப்பில் ஏகப்பட்டவர் வீடியோ போட்டிருக்காங்க. எல்லாருமே எந்த டயத்தில் வரணுன்றத சொல்லவே இல்லை. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, சென்னையில் நேற்று பார்க்குறப்ப சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஏற ஆரம்பிச்சதே 11 மணிக்கு தான் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கீழே இறங்கும் போது ரொம்ப வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாயிரும். அப்போது
நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு மலையில் எந்த பிளேஸுக்கு நீங்கள் வந்தாலும் சரி, எந்த டைமிங்கில் வரீங்க, எந்த சீசனில் வரீங்கன்றது தான் முக்கியம். அது ஏன் இதை வந்து நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அந்த யூடியூபர்ஸில் அப்படி சொன்னாங்க, இந்த இதில் வந்து இப்படி சொன்னாங்க, ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வீடியோ பண்ணுறாங்க, அவங்க போன கிளைமேட்டுக்கு அவங்க போன சீசனில் அந்த பிளேஸ் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் அந்த சீசனில் போகாமல் ஒரு இப்போ ஒன்று எக்ஸாம்பிள் ஃபார் இப்போ ஒரு ஃபால்ஸ் எடுத்து வீடியோ பண்ணுறாங்க, நல்லா தண்ணி வருது, நீங்கள் அந்த டயத்தில் போனால் தான் நல்லாயிருக்கும். இதே சம்மர் டயத்தில் போனீங்கன்னா அது நல்லாவே இருக்காது, தண்ணியும் வராது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது யார் மேலே தப்புன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த பிளேஸ்க்கு வந்தாலும் கரெக்டான டைமிங்கு, கரெக்டான சீசனில் வாங்க, அதுதான் உங்களுக்கும் பெஸ்ட்டு. கேட்டுக்கணும் போதும் ப்ரோ, பார்த்து வாங்க. ரொம்ப முன்னாடி ஏற விடு ப்ரோ, முன்னாடி நேரம் விட்டு போங்க போங்க சாமி. ஆமாம் செல்லு கீழே விழுகாமல் இருந்துச்சுன்னா நீ ஏறதே கஷ்டமா இருக்குது, செல்லவே கையில் வச்சுட்டு கூட்டு போனாங்க. நாங்களே தவந்துக்கிட்டு இருக்கோம், நீ வேற ஏன் ப்ரோ? எத்தனை கிலோமீட்டர் கூட்டிட்டு போற? ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் கூட்டு போறானே. இவர் பண்றதா அப்புறம் எடுத்துக்கவே முடியல. தேவை அந்த பப்ளிசிட்டில அவங்களுக்கு பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. பப்ளிசிட்டி போப்பா, கீழே ஒருத்தன் முடிஞ்சு போனியா சேர்த்து எடுக்கணும். அத்தை என்னது கேமரா நானும் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கேன்ப்பா. பேரு ப்ரோ பேரு ஓம் நமச்சிவா. எக்ஸ்பீரியன்ஸ் நீயே தவந்துக்கிட்டு இருக்க ப்ரோ. ப்ரோ டிவி கேமரா போடணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல என்ன கஷ்டத்துல ஏறலாம், பேக்ல எவ்வளோ இது பண்ணுறோம் எஃபெக்ட் கிடைக்கும். அது இதில் இல்லை ப்ரோ, இந்த ஆப்ஷன் நீ மிஸ்டடா அதெல்லாம். ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய். ஓகே, எங்கிட்ட அதை கேட்குறியா ப்ரோ? ஆன் பண்ணிட்டேன். அது வா 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 வா, அந்த கம்பியை பிடி. சைடா கால் வச்சோம். அப்படியே உட்காரு ஜெய், அப்படியே வா, இட்டு வா.
நீ உட்காந்துரு ப்ரோ. அப்படியே அப்படியே நடந்து வா ஜெய். கஷ்டப்பட்டு ஏறுறது இருக்கும். ஜெயிச்சிட்டோமா? இது இருக்கு ப்ரோ வியூல. வந்து ஆண்ட்ராய்ட்ல இருக்கு. அப்படியே மேல போறா நீ வா. எடுத்துக்கிறீங்க. வெல்கம் பேக். ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டரக்கி மலையோட டாப்புக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3825 ஃபீட்டு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் என்னை விட்டு ரொம்ப ஈஸியாக ஏறிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கூட்டம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னை கூட்டுறது கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், இது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ரொம்ப ட்ரெல் ஆயிடுச்சு. நீங்கள் யார் வேணால் வரலாம், லேடிஸ் வரலாம், ஃபேமிலி யார் வேணால் வரலாம். சிவன் மேலே பாரத்தை போட்டு ஏறி வந்துக்கிட்டே இருங்க. மிஞ்சி போனால் ஒரு 1 ஹவரில் 1.5 மணி நேரத்தில் ஏறிடலாம். 1.5 மணி நேரத்தில் ஏறிடலாம். 2 ஹவர்ஸில் ஏறிடலாம், அதிகபட்சம் ஏறிடலாம். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு சன்ரைஸ் பார்க்குற மாதிரி ஏறிவாங்க, இல்லாட்டி சன்செட் பார்க்குற மாதிரி ஈவினிங் ஏறிவாங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இடையில மதிய டயத்துலாம் வந்துடாதீங்க, அது ரொம்ப உச்சி வெயிலுக்கு போயிடும். அப்புறம் நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க. ஸோ பார்ப்போம். நீங்களும் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப செம்மான ஒரு அட்வென்ச்சராக இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக இருக்கும்.
சரி ஓகே, வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிளேஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மலையேற்றம்லாம் ட்ரெக்கிங்கில் அதிகமாக போவீங்கன்னா உங்களுக்கு இது பெருசாக தெரியாது. நார்மலாக நீங்கள் இப்போ எனக்குலாம் ஏறதுக்கு ரொம்ப சிரமம் போச்சு. ஏன்னா ரீசெண்டாக வாக்கிங் போகிறதில்ல, எதுவுமே போகிறதில்ல அப்படின்றப்ப எனக்கு ஏறுறதுக்கு ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் லேடிஸ் யார் வேணால் ஃபேமிலியோட வரலாம். ஸோ நீங்கள் ஒரு எப்போவுமே வந்து சித்திரை மாதம் வந்தீங்கன்னா நல்லா நிறைய பேர் போவாங்க. அந்த டயத்தில் எப்போவுமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு சில கட்டத்தில் பாதைகள் எல்லாமே ரொம்ப செங்குத்தாக இருக்கிறனால கூட்டம் அதிகமாக இருக்கிற டயத்தில் வந்து உங்களால் சில கண்ட்ரோல்ஸ்லாம் இது பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து வீக்கெண்டு இந்த மாதிரி டயத்துல வாங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அதே மாதிரி கரெக்டான சீசனில் வாங்க. ஒரு அக்டோபர் டு ஜனவரி அந்த மாதிரி சீசனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பிளேஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஹைட்டில் இருந்து அந்த சிவனை வந்து வழிபடும் போது அந்த என்ன சொல்கிறது, ரெண்டு கையும் கூப்பி வந்து அந்த வழிபட்டு தியானம்லாம் பண்ணும்போது செம்ம வேற லெவலான ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்தே இருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜெய் டிராவலிங்.